பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 8 மே 2025 வியாழக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா ஏவுகணை தாக்குதல், பாகிஸ்தானில் 9 பயங்கரவாத முகாம்கள் அழிப்பு, 26 பேர் உயிரிழப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதான் சரிங்களா. ஆப்ரேஷன் சிந்தூர். இதில் லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 9 இடங்களை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த முர்த்திகே அப்படின்றது தான் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி செயல்பட்டுருக்கு. முக்கியமாக இந்த லஷ்கர்-இ தொய்பா ப்ளஸ் ஜெய்ஷ்-இ முகமது இவங்க இந்த தீவிரவாத அமைப்போட ஒரு குழு தான் யார் அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்ற தீவிரவாத குழு சரிங்களா. அவங்க தான் தாக்குதல் நடத்தினது உள்ள இவங்களோட அந்த ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட்டிருக்கு. இந்த தீவிரவாதிகளோட ஹெட் ஆஃபீஸ் இந்த முர்த்திகே அப்படின்ற இடத்துல அழிக்கப்பட்டிருக்கு. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் சொல்லியிருக்கேன் நிறையா. அதாவது இதுதான் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக காஷ்மீர். ஆக்சுவலாக மன்னர் ஹரிசிங் எழுதி கொடுத்ததுனால இது நம்ம முறைப்படி, அதாவது கிணறு வெட்டின ரசீது என் கையில் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இது ஃபுல்லாக நம்ம காஷ்மீர்னு வரைபடத்தில் போடுறோம். ஆனால் இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட் இருக்குல்ல, இதெல்லாம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர். இதெல்லாம் இப்போ பாகிஸ்தானோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த ரெட் கலரில் போட்டிருக்காங்கல்ல, இதுதான் என்ன அப்படின்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்ஓசி சரியா. இது சீனாவோட கண்ட்ரோலில் அந்த திபெத் பகுதி எல்லாமே இந்த பகுதி இருக்குது சரியா. இங்கே தான் இதுதான் அந்த பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தின அந்த பூஞ்ச் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூஞ்ச், பதான்கோட் இதெல்லாம் கரெக்டாக அந்த பார்டரில் இருக்க ஏரியா. அப்போது கரெக்டாக நீங்கள் பாருங்களேன், அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள்ளே இருக்க 5 தீவிரவாத முகாம்கள் தாக்கியிருக்காங்க. அது போக பாகிஸ்தானுக்குள்ளேயே, அந்த நாட்டுக்குள்ளேயே அவங்க சொந்தம் அதாவது அவங்க சொந்த நிலப்பரப்பு நாட்டுக்குள்ளேயே 4 இடத்துல தாக்குதல் நடத்தினது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. ஆக்சுவலாக இந்த நியூஸ் இப்போ 8ஆம் தேதி மே நைட்டு ஒரு 9:30க்கு இப்போ எடுத்துகிட்ருக்கேன் சரியா. இந்த டயத்தில் கூட இப்போ பாகிஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா பதான்கோட் விமான நிலையத்தை நோக்கி ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதை வான்லே நம்ம இந்திய இராணுவமும் சிக்னல் பிரிவு, இந்திய இராணுவத்தோட சிக்னல்ஸ் டீமும் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் சேர்ந்து வான்லே அழிச்சிட்டாங்க சரிங்களா. எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணினா C-400 ஏவுகணை சரிங்களா. வான் வழிமறிப்பு ஏவுகணை சி இல்லை எஸ் சரிங்களா. S-400 ஏவுகணை ரஷ்யாவோடது சரியா. ரஷ்யாவோட வான் பாதுகாப்பு ஏவுகணை ப்ளஸ் ஆகாஷ் அப்படின்றது சரியா. அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வான் வழிமறிப்பு ஏவுகணை. இது ரெண்டையும் பேஸ் பண்ணி அது என்ட்ரு ஆகவே விடலை, அங்கேயே அடிச்சிட்டாங்க அந்த ட்ரோன், பாகிஸ்தானோட ட்ரோனை ஃபுல்லாத்தையும் சரியா. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது சாதனை அப்படின்றத விட நம்ம இந்தியாவோட பலத்தையும் இந்தியாவோட டெக்னாலஜி இராணுவ தொழில்நுட்பத்தோட மேம்பாட்டையும் காட்டுது. உலகமே வியக்கிற அளவு இருக்குது சரியா. அதே மாதிரி இப்போ பாகிஸ்தானில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான 4 நகரங்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதில் மெயினான 2 நகரம் கராச்சி ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராவல்பிண்டி. எந்த ட்ரோனை யூஸ் பண்ணி அப்படின்னா ஹார்பி ட்ரோன், அது பேர் இஸ்ரேல் கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணது. மேபி இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம் சரியா. S-400 வான் வழிமறிப்பு ஏவுகணை ரஷ்யா கிட்டேருந்து நம்ம வாங்கினது. ஹார்பி ட்ரோன் அப்படின்றது இஸ்ரேல் கிட்டேருந்து வாங்கப்பட்ட ஆளில்லா தாக்குதல் விமானம். ஆகாஷ் அப்படின்றது நம்ம இந்தியாவோட சொந்த தயாரிப்பு சரியா. இதுதாங்க மெயினானது. இதில் வேற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 5 ப்ளஸ் பாகிஸ்தானில் உள்ள 4 முகாம்கள் மொத்தம் 9 இடத்துல தாக்குதல் நடத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது துல்லிய தாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. துல்லிய தாக்குதல்னா கரெக்டாக அந்த தீவிரவாத முகாம்களை மட்டுமே போய் அடிச்சிருக்கு சரிங்களா. அதில் சிவில் பீப்புளோ ஆர்மி பீப்புளோ யாருக்குமே பாதிப்பு கிடையாது, தீவிரவாதிகள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் அதாவது 100% துல்லிய தாக்குதல்னு சொல்லுவாங்களே, 100% சொல்லி பெர்ஃபெக்டாக தாக்குதல் பண்ணியிருக்காங்கன்னு அந்த மாதிரி. இதில் ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, இந்தியா தாக்குதல் நடத்தினப்போ பாகிஸ்தானோட வான்வெளியில் 57 சர்வதேச விமானங்கள் சுற்றிட்டு இருந்திருக்கு சரிங்களா. அதுக்கும் பாதிப்பு ஏற்படாமல் தாக்குதல் நடத்தினதான்
ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட். சரியா, 57 சர்வதேச விமானங்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படலை, சிவில் பீப்புளுக்கு பாதிப்பு ஏற்படலை, அவங்க இராணுவத்துக்கும் எதுவும் பாதிப்பு இல்லை, தீவிரவாதிகளை மட்டும் வச்சு அழிச்சிருக்காங்க. சரிங்களா, இது இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய நம்ம மாத்தட்டி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா, சரி ரைட் ஓகேங்க. அடுத்து ஒரு சில முக்கியமான நியூஸ் இருக்குது, நம்ம பார்த்துருவோம். அதாவது என்ன அப்படின்னா, மதுரை மாநகராட்சி வந்து இணையதளம் மூலியமாகவே தொழில் உரிமம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, டைரெக்டாக வர தேவையில்ல, வெப்சைட் மூலியமாகவே நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட் பேர் என்னென்னா https.tnurban ePay கரெக்டுங்க, tnurbanePay.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் பதிவு பண்ணி டைரெக்டாகவே வந்து தொழில் உரிமம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சரி ரைட்டுங்க. பார்க்கலாம். வேறு இன்றைக்கி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில நியூஸ் தான் இருக்குது. இந்த ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு. சரிங்களா, இதை நீங்கள் யாரும் அப்ளை பண்ணுறது இருந்தால் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மே 13 ஜூன் 11 அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, மொத்தம் 32 பதவிகள், 330 காலி பணியிடங்கள். சரியா, சரியான போஸ்டிங் எல்லாமே. கால்நடை மருத்துவர், நகர் மற்றும் ஊரமைப்பு துறை உதவி இயக்குனர். சரிங்களா, ஏடின்னு சொல்லுவாங்க. முக்கியமான பதவிகள். சரிங்களா, இது நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் வந்து துறை வாரியாக கல்வி தகுதி மாறுபடுது. நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க. ஜூன் 11 தான் கடைசி தேதி. சரி, அடுத்தது பார்க்கலாம். அதே தாங்க, இது ஃபுல்லாக நம்ம மேக்ஸிமம் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லிட்டோம். இந்த இதில் ஆப்ரேஷன் சிந்தூரில் இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, மும்பை தாக்குதல் ஆண்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 2008ஆம் ஆண்டு நடைபெற்றுச்சு மும்பை தாக்குதல். அதே மாதிரி 2 இராணுவ வீராங்கனைகள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்கல்ல. ஒருத்தவங்க யார் அப்படின்னா கர்னல் சோஃபியா குரேஷி. சரியா, இன்னொருத்தவங்க விங் கமாண்டர் வியோமிகா சிங். சரியா, அது ரொம்ப முக்கியமானவங்க. இதில் கர்னல் சோஃபியா குரேஷி அவங்க வந்து பரம்பரையாக இராணுவத்தில் வந்தவங்க. அவங்க கொல்லுத்தாத்தாலேருந்து எல்லாமே வந்து இராணுவத்தில் இருந்தவங்க. சரிங்களா, அதே மாதிரி விங் கமாண்டர் வியோமிகா சிங் இவங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு, என்சிசியில் இருந்தவங்க. இவங்க தான் வந்து இவங்க குடும்பத்திலே ஃபஸ்ட்டு விமானப்படையில் சேர்ந்த வீராங்கனை. சரியா, சரி ரைட்டுங்க. அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. ஆப்ரேஷன் சங்கல்ப். சரியா, இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குங்க. நம்ம எல்லாமே வந்துட்டு இதை தான் ஆப்ரேஷன் சிந்தூரை தான் நம்ம பேசிகிட்ருப்போம். மேபி அவங்க திடீர்னு கேட்டால் இது கேட்டலாம். என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சங்கல்ப். சரியா, அதாவது ஒன்றிய அரசு மத்திய உள்துறை அமைச்சகமும் சேர்ந்து அறிவிச்சிருக்காங்க, மார்ச் 2026 நக்சலை ஒழிப்போன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சத்தீஸ்கர் தெலுங்கானா பார்டரில் வந்து கரேகுட்டா அப்படின்ற மலைத்தொடர் இருக்குது. அங்கே முக்கியமான நக்சலோட முக்கிய தலைவர்கள்லாம் பதுங்கியிருக்காங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதனால் 24,000 சிஆர்பிஎஃப் வீரர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஆப்ரேஷன் சங்கல்ப் வந்து நடத்திட்டு இருக்காங்க. கேட்பாங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு, சத்தீஸ்கர் தெலுங்கானா பார்டரில் இருக்க கரேகுட்டா அப்படின்ற மலைத்தொடரில். சரிங்களா, இதுதான் ஆப்ரேஷன் சங்கல்ப். அடுத்தது பாருங்கள், கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா வந்து ஓய்வு அறிவிச்சிருக்காருங்க டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து. ஏற்கனவே T20லேருந்து அறிவிச்சிட்டாரு, இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து அறிவிச்சிட்டாரு. இப்போ வந்து ஒன் டே ஃபார்மேட்டில் மட்டும்தான் விளையாண்டுட்டுருக்காரு. சரியா, இவரை பற்றி கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, இவர் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக டெஸ்ட் போட்டியில் 212 ரன் அடிச்சிருக்காரு 2019. அதுதான் இருக்கிறதுலே அதிகமானது. சரியா, வேறு பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானதுங்க. என்ன அப்படின்னா, அதாவது டெல்லியில் வந்துட்டு உலக விண்வெளி ஆய்வு மாநாடு நடைபெற்றிருக்கு. இது கட்டாயம் கேட்பாங்க. உலக விண்வெளி ஆய்வு மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா டெல்லி. சரியா, இதில் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2040 வருஷத்துக்குள்ளே நிலாவில் கால் பதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானதுங்க. அதே மாதிரி ககன்யான் திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்புறது. சரிங்களா, அதாவது நிலாவுக்கு மனிதர்கள் அனுப்புறது 2040. இது வந்து என்னன்னா விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்புறது ககன்யான் திட்டம். 2027 தொடக்கத்திலே இது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்தா ஆக்சிம் 4 திட்டத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ககன்யானோட வீரர் சுபான்சு சுக்லா அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்ம இந்திய வீரர்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்காரு. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. கூடுதலாக என்னன்னா, இது திரும்ப வந்துட்டு இருக்குங்க. வசுதெய்வ குடும்பம்
குடும்பம் அப்படின்னா என்னென்னா உலகமே ஒரே குடும்பம் அப்படின்ற அர்த்தம் தான். சரியா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து விண்வெளியில் இனி கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி. அப்போ இது கேட்பாங்க சரிங்களா. வசுதெய்வ குடும்பம் அப்படின்னா என்னென்னா உலகமே ஒரே குடும்பம். இந்த வசுதெய்வ குடும்பகம் அப்படின்றது நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காரு சரிங்களா. அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு சொல்லியிருக்காரு, நிறைய இதுக்கு சொல்லியிருக்காரு, ப்ளஸ் இதுக்கும் சேர்த்து சொல்லியிருக்காரு பிரதமர். அதனால் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வசுதெய்வ குடும்பகம் அப்படின்னா உலகமே ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியா? அதே மாதிரி இந்த சந்திராயன் 1, 2, 3 இது 3ஓட ஸ்பெஷாலிட்டியும் சொல்லியிருக்காரு. சந்திராயன் 1 வந்து நிலால தண்ணி இருக்கிறத கண்டறிஞ்சிருக்கு. சந்திராயன் 2 வந்து அது இறங்குறதுல ஃபெயிலியர்னாலும் நிலாவோட மேற்பரப்பு வந்து தெளிவாக படம் எடுத்து வழங்கியிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி சந்திராயன் 3 வந்து இதான் ஹைலைட்டு, நிலவோட தென்துருவ பகுதியில் இறங்கி செயல்பட்டுருக்கு. சரியா? அதே மாதிரி 2035 பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி 2040ஆம் ஆண்டுக்குள் இந்திய விண்வெளி வீரர்கள் சந்திரனில் கால் தரம். அப்போ இது திரும்ப கேட்பாங்க. சரிங்களா? எந்த ஆண்டுக்குள்ள இந்திய வீரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலாவில் கால் பதிக்க போகிறாங்க அப்படின்னா 2040ஆம் ஆண்டு. ஓகேவா? சரிங்க. அடுத்து வேறு முக்கியமான நியூஸ் வேறு எதுவும் இல்லைங்க. இந்த மட்டும் கூடுதலாக பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா அடுத்த 5 ஆண்டுகளில் 52 உளவு செயற்கைக்கோள் வந்து ஏவ போகிறோம், கண்டறிய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பேஸ் நிறுவனத்தோட தலைவர் பவன்குமார் கோயங்கா சொல்லியிருக்காரு. சரியா? அடுத்த 5 ஆண்டுக்குள் 52 உளவு செயற்கைக்கோள்கள் இந்தியா செலுத்த உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல 2035 சர்வதேச விண்வெளி நிலையம் சொல்லிட்டு இது பேர் என்னன்னா பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன். சரியா? சரி, ரைட், ஓகேங்க. இன்றைக்கி முக்கியமான நியூஸ்ஃபுல்லாக தொடர்ச்சியாக பார்த்துட்டோம். நாளைக்கு நம்ம அடுத்து நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.